ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக குஜராத் ஜெயண்ட்ஸோட கோச் ஆகுறாரா தர்மராஜ் சேரலாதன்? என்ன அப்டேட் உங்களுக்காக சொல்றேன். அண்ட் கூடவே அஸ்லாம் இனம்தாரோட கம்பேக் நடக்க போது சீக்கிரமா அந்த அப்டேட்டும் இருக்கு. அண்ட் GIPKL அதாவது புதுசா ஒரு PKL கபடி லீக் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அது என்ன விஷயம்? இதுதான் கபடியோட புது எரா அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல், அதுல தமிழ்நாடு டீமும் இருக்கு, எத்தனை டீம்ஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோல பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் மிட் பிளேஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ரீசெண்டா கிரிக்கெட் அதாவது IPL பத்தி தான் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் கபடி பத்தி வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் திட்டிட்டு கூட இருக்கீங்க. ஏன்னா நம்ம சேனல் கபடிக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலதான் கபடி அப்டேட்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ இப்போ நம்ம கபடி அப்டேட் ஃபுல்லாவே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் லெவல் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. 27 மார்ச்லேருந்து 30 மார்ச் வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனியர் லெவல் அதற்கும் கீழே தான் சப் ஜூனியர் லெவல் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 27 மார்ச்லேருந்து 30 மார்ச் வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்கும். பீகாரில் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த விஷயம் அஸ்லாம் இனம்தார். ஸோ அஸ்லாம் இனம்தாரை பொறுத்த வரைக்கும் PKL ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அண்ட் செம்ம பிளேயராக கருதப்பட்டார். பட் சீசன் 11 அவருக்கு இன்ஜுரி ஆகி ரூல்ட் அவுட் ஆகி வெளியவே போயிட்டாரு. அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா புனேரி பல்டன் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சாங்க. அண்ட் அந்த டீமோட குவாலிஃபை கூட ஆக முடியல. அந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த வகையில் அஸ்லாம் இனம்தார் ரீசெண்டாக நடந்த எந்த ஒரு டோர்னமெண்ட்லையுமே மகாராஷ்டிரா டீமுக்காக அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் இந்த இன்ஜுரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கம்பேக் அப்படிங்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது இருந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு சர்ஜரி அப்படிங்கிறதெல்லாம் நடந்துருந்துச்சு. இப்போ அதுல இருந்து மேக்ஸிமம் ரிகவர் ஆயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு பிராக்டிஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்ததா வரப்போற டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல நம்ம அஸ்லாம் இனம்தார் களமிறங்கவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் அது. ஸோ கூடிய சீக்கிரம் அஸ்லாம் இனம்தாரை நம்ம ஒரு டோர்னமெண்ட்ல கபடி பிளே பண்ணி பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்லாம் இனம்தாரோட கம்பேக் அப்படிங்கிறது சீக்கிரமா நடக்க போகுது. அண்ட் இன்ஜுரியில இருந்து சூப்பராகவே ரிகவர் ஆயிருக்காரு. இப்போதைக்கு சூப்பரா நல்லா இருக்காரு. அண்ட் நல்லா ப்ராக்டிஸுமே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவர் வீடியோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் இன்ஜுரியிலிருந்து மீண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றின அப்டேட்லாம் தொடர்ந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அண்ட் இப்போ நாம குஜராத் ஜெயண்ட்ஸோட விஷயத்துக்குள்ள வருவோம். குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் வந்து அவங்களோட கோச்சா இருந்த ராமகர் சிங்கை ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த டீமுக்கு அடுத்த கோச் யாரு அப்படிங்கிறதுக்கான கேள்விக்குறியும் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண எல்லா டீமுமே, அதாவது கோச்சஸை ரிலீஸ் பண்ண டீம் எல்லாம் மேக்ஸிமம் கோச்சஸ் யாரு அப்படிங்கிறது அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு மட்டும் யாரு கோச் அப்படிங்கிறதுக்கான தகவல் பெருசா இல்லை. பட் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி ரூமர்ஸ்னு கூட சொல்லலாம், 2 கோச்சஸ் வந்து குஜராத் ஜெயண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 கோச்சஸுமே ஆல்ரெடி PKL கோச்சஸா இருந்த 2 பேர் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரந்தீர் சிங் ஷெராவத். ரந்தீர் சிங் ஷெராவத் இப்போதைக்கு குஜராத் ஜெயண்ட்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. கூடிய சீக்கிரம் குஜராத் ஜெயண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரந்தீர் சிங் ஷெராவத் கூட கோச்சா வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. ரந்தீர் சிங் ஷெராவத் கண்டிப்பா ஒரு நல்ல கோச், அது எதுவுமே இல்லைன்னு சொல்லல. பட் குஜராத் ஜெயண்ட்ஸ் ரந்தீர் சிங் ஷெராவத் பக்கம் போவாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்க தான் செய்யுது. பட் ரந்தீர் சிங் ஷெராவத் கூடயும் பேசிட்டு இருக்காங்க. அவர் வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? ரந்தீர் சிங் ஷெராவத் குஜராத் ஜெயண்ட்ஸோட கோச்சா வந்தா நல்லா இருக்குமா? மறக்காம கீழே காமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம தர்மராஜ் சேரானாவும் இப்போதைக்கு குஜராத் ஜெயண்ட்ஸ் கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஐ மீன் அந்த டீம் வந்து சேரானா கூட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஒன்னு ரந்தீர் சிங் ஷெராவத் இல்ல தர்மராஜ் சேரலாதன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். பட் அவங்களோட சாய்ஸஸ்ல இன்னும் ஒரு சில கோச்சஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே புதுசு PKLக்கு. பட் ஆல்ரெடி PKL கோச்சா இருந்து பேசுறது இந்த 2 பேர்கிட்ட மட்டும் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது இப்போதைக்கு தகவலா வந்திருக்கு. ஸோ இது பேசி அவங்களுக்குள்ள ஓகே ஆகி கண்டிஷன்லாம் சரியாச்சு அப்படின்னா அவங்க கோச்சா அப்பாயின்ட் பண்ண வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு கோச்சுக்கு மேல அப்பாயின்ட் பண்ண தான் அவங்க காத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஹெட் கோச், அசிஸ்டன்ட் கோச், பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சா இருக்கணும். ஏன்னா அவங்க தொடர்ந்து ஃபெயிலியர் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால நிறைய கோச்சஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ அதனால சேரானாவும் மேக்சிமம் கோச்சா வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு. அது இப்போதைக்கு இருக்கிற தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் குஜராத் ஜெயண்ட்ஸ் யாரை அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் படி குஜராத் ஜெயண்ட்ஸ் யாரை கோச்சா அப்பாயின்ட் பண்ணா நல்லா இருக்கும்?
கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த புது கபடி லீக்குள்ள வருவோம். ஸோ இந்த கபடி லீக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்தியன் பிரீமியர் கபடி லீக் அப்படிங்கிறது தான் இதோட பேர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GIPKL அப்படின்னு ஒரு பேரை மாற்றிருக்காங்க. என்னடா அப்படிங்கிறத போய் படித்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 லீகை வந்து மெர்ஜ் பண்ணி நடத்த போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்று IPKL இந்தியன் பிரீமியர் கபடி லீக் அண்ட் GPKL குளோபல் பிரவேஷி கபடி லீக். இந்த 2 லீகையும் மெர்ஜ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த GIPKL அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வேர்ல்டு லெவலில் பிக்கெஸ்ட் கபடி லீக் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 15 கண்ட்ரீஸ்ல இருந்து பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எல்லா கான்டினென்ட்ல இருந்தும் பிளேயர்ஸ் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட பெரிய மோட்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2036 இந்தியாவில் நடக்க போகிற ஒலிம்பிக்கில் வந்து கபடி ஆட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்களோட எய்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்கவே செம்ம பயங்கரமாக இருக்குது. அண்ட் இதில் நிறைய PKL பிளேயர்ஸும் வந்து ஆட வாய்ப்பு இருக்குது. PKL ஆடுறவங்க கிடையாது, PKL இருந்து ஒதுக்கப்பட்டவங்க இல்லை அன்சோல்ட் ஆனவங்க, PKL பெருசாக வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கும், இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கேப்டன்லாம் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே நடக்கிறதா இருந்துச்சு, பட் இப்போதைக்கு தள்ளி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சந்தீப் கண்டோலா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இங்கே வந்து கேப்டனாக இருக்காங்க. மொத்தமாக 6 மென்ஸ் டீம் 6 உமன்ஸ் டீம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 ஏப்ரல் இப்போதைக்கு அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங் டேட். பட் அன்னைக்கே நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா தெரில, பட் அன்னைக்கு தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி தள்ளி போகலாம். இதற்கான டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது சோனி லிவ்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோனி நெட்வொர்க் தான் இப்போதைக்கு டெலிகாஸ்ட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. சரி, டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீம்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 டீம்ஸ் இருக்காங்க. மராத்தா ஃபால்கன்ஸ், தமிழ் லயன்ஸ், போஜ்பூரி லெப்பர்ட்ஸ், தெலுங்கு சீட்டாஸ், ஹரியானா ஈகிள்ஸ், பஞ்சாப் டைகர்ஸ். ஸோ இந்த 6 டீமும் உமன் செக்ஷனில் இருக்காங்க. டீம் மென்ஸை பொறுத்த வரைக்கும் மராத்தி வல்ச்சூர்ஸ், தமிழ் லயன்ஸ், போஜ்பூரி லெப்பர்ட்ஸ், தெலுங்கு பேந்தர்ஸ், ஹரியானா ஷார்க்ஸ், பஞ்சாபி டைகர்ஸ். ஸோ இந்த 6 டீமும் மென் செக்ஷனில் இருக்காங்க. ஓவராலாக இந்த 6 டீம் உமன்ஸ், இந்த 6 டீம் மென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சிருக்காங்க. அதுக்கான டிராஃபி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் உமன்ஸ் மென்ஸுக்கான கேப்டன்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பட் ஸ்குவாட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெரிய லீகை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பட் PKL அளவுக்கு இவங்களால வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரில. இப்போதைக்கு இருக்கிற நிலைமைப்படி கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த GIPKLக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த லீகை பற்றி வேற என்ன அப்டேட்ஸ் வேணும் அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.